ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது நம்மளோட பிக் பாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது கைஸ். ஸோ நம்ம சேனல் எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ பிக் பாஸ் இனி அப்படியே நாள் நெருங்க நெருங்க பிக் பாஸ் முடிய போகுது அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. ஆனால் சீக்கிரம் இந்த சீசன் முடியணும்னு இருக்குது. சரியா? ஓகே, என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம தளபதி சாங், அதாவது அப்படி போடு 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 அப்படின்ற அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம சுனிதாவும் நம்ம சௌந்தர்யாவும் பட்டே கிளப்பிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அட்ராசக்கா அட்ராசக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. இவ்வளவுதான் கேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, இனி இதுக்கு அடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. சரியா? ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், அதாவது வீட்டில் இருந்து வெளியே போனாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே நைட்ல உட்காந்து பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பிளான் போடுறாங்க? இதுக்கு வந்து ரவீந்தர் தான் டான், டண்டனக்கா டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்தர். ஸோ ரயானோட மண்டையை கழுவுறாங்க ஒன்று. சரியா? ரயானோட மண்டையை கழுவி முத்துக்கு எதிராக திருப்பி விடுறாங்களாமா ஒரு பிளான். ரெண்டாவது பிளான் என்ன தெரியுமா? ஜாக்லினையும் சௌந்தரியும் நம்ம எப்படியாவது வீழ்த்தணும். சரியா? அது வந்து அவங்களோட பிளானா இருக்குது ரெண்டாவது. மூணாவது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுண்டை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்றாங்க சௌந்தர்யாவை. ஏன்டா உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணம்? அந்த பொண்ணு வாட்டுக்கு எதையோ செஞ்சுக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு ஃபைனல் வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை டார்கெட் பண்றீங்க? ஜாக்லினை ஏன்டா டார்கெட் பண்றீங்க? முத்துவை ஏன்டா டார்கெட் பண்ணீங்க? இவங்களே என்னடா பண்ணாங்க உங்களுக்கு? ஏன்டா இது வேண்டாத வில்லத்தனமா இருக்குது? சவுண்டை டார்கெட் பண்றாங்களாமா. அது எதை வச்சு? ஜாக்லினுக்கு பிஆர் இருக்குதா, சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குதான்னு கேக்குறாங்க. ஜாக்லினுக்கு இருக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனா சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அதை வச்சுதான் அந்த பொண்ணை அடிக்க போறாங்களாமா. ஏற்கனவே திங்கக்கிழமை டாஸ்கே வந்து பிக் பாஸே பிஆரை வச்சுதான் கேட்டிருப்பாரு. அதுக்கே அந்த பொண்ணு ஓன உட்காந்து அழுதுச்சு, எல்லாரும் அடிச்சங்காட்டி. மறுபடியும் அந்த பிஆர் டீமே வச்சு அடிக்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் என்ன ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட புத்தி? இந்த 8 பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து வெளியில வந்து ரொம்ப பாவப்பட்டு வெளியே மக்கள் அனுப்பிட்டாங்க, மக்கள் வந்து நம்ம மறுபடியும் உள்ள வரணுன்றதுக்காக பிக் பாஸ் வந்து நம்மளை கூட்டு உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நினைப்பு வேற இந்த பக்கிகளுக்கு. கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த 8 பக்கிலையும் அடிச்சு பத்துங்க. ரொம்ப அது சாச்சனாவா? ஐயோ சாமி, சரியான விஷமத்தனம் உள்ள ஒரு பொண்ணு, சரியான விஷமத்தனம். முத்து ஜாக்லின் கிட்ட பேசுறது பிடிக்கல. நைட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா அப்படின்னா, முத்து வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஜாக்லின் வந்து எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேட்டிருந்து. உடனே சாச்சனா, அதெல்லாம் கொடுக்காத, அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத, எனக்கு கடுப்பாகுது. எதுக்குமா உனக்கு கடுப்பாகுது? வெளியில ஏதோ தப்பா போட்டுருவாங்க, உங்களை 2 பேர்த்தையும் தப்பா போடுறாங்க. அவங்க தானே போடுறாங்க, எங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒண்ணும் இல்லைல்ல. ஜாக்லின் புடிச்சு நல்லா வாங்கி விட்டாங்க சாச்சனாவை. எதுக்குமா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை சாச்சம்மா தேவி? அவங்க அண்ணன் தம்பியாத்தானே, அக்கா தம்பியா தானே பழகிட்டு இருக்கிறாங்க. ஏன் தான் இந்த வில்லத்தனே தெரியல. அதுக்கப்புறம் 5 பேத்துக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கு கேஸ். நான் தான் நேத்தே சொன்னேன் இல்லைங்களா, ரவீந்தர் கூப்பிட்டு பிக் பாஸ் வான் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி வர்ஷினி, தர்ஷா குப்தா, சுனிதா, சாச்சனா, ரியாத், சரியா, இவங்க எல்லாத்துக்கும் சரியான ரோஸ்ட் விழுந்திருக்கு. இனிமேல் வெளியில நடக்கிற விஷயத்தை யாராவது உள்ள ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கேட்டை விட்டு, அதாவது மெயின் கேட்டை திறக்கிற, நீங்க எல்லாம் வெளியே வந்துருங்க. பிக் பாஸே ரொம்ப அவமானப்படுத்துறாங்க சாச்சம்மா தேவி. பிக் பாஸ் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல, கேலி பண்றது, கிண்டல் பண்றது. பிக் பாஸ் நம்மளை வெளியே அனுப்புறதுக்காக தான் கூப்பிடுறாரு. என்ன ஒரு கேலித்தனம், கிண்டல் தனம் சாச்சம்மா தேவி.